ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காலையில் எழுந்திரிச்சு சமையலுக்கு வச்சுட்டேன். இதில் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது இருக்குது. அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் சுக்கு காப்பி தான் போட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை, அதனால் காய்ச்சல் வந்தாச்சு. பெர்லினுக்கு இருந்து அடுத்து ஷாலமுக்கு இருந்து இப்போ அவங்க அப்பாவுக்கு அதனால தான் நான் லாங் வீடியோ போட முடியலை. சரி, இன்றைக்கி என்ன போட்டுடலாம், ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் தடவை எடுத்தேன். இதில் கொஞ்சம் இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அதை தான் சுட்டுக்கிட்டு வந்தேன் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி இதில் கொஞ்சம் மாவு இருக்குது. இன்றைக்கி இட்லி தான் அவிக்க போகிறேன். ஏன்னா இட்லி தோசை அப்படி தான் ஏதாவது மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் அரிசி கழுவுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம கழுவி போட வேண்டியதுதான். 2 டாப் இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டேன். நைட்லேயே க்ளீன் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அப்படி கொஞ்சம் வேலைகள் பார்த்தேன். நேற்று நைட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. தண்ணி காஞ்சோன்னா அரிசி போடணும். முடிச்சது லேட்டாக தான் முடிச்சிருக்கேன். ஆனாலும் சரி, 7:30க்கு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கு முந்தி சமையல் வேலை எல்லாமே முடிக்கணும். பார்க்கலாம். சாதத்துக்கு அரிசி போட்டு அரிசி எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த பார்த்திங்களா, எனக்கு கொஞ்சம் தான் வேகணும். மணியே 7 மணியே அடிச்சிடுச்சு. என்ன சாதம் வந்தோடனே அந்த இறக்கணும். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. என்னது பொரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இந்த சைடில் கொஞ்சம் ரசம் இருக்குது. அந்த ரசத்தையும் வச்சாச்சு. அடுத்து இதில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காய்க்கு மசாலா தடவி வச்சுருக்கிறேன். நான் மசாலா என்னதெல்லாம் போடுவேன் அப்படின்னா, வத்தத்தூள், மறுபடியும் மஞ்சள் தூள், மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், மறுபடியும் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கு பிறகு கான் மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு விரசி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட மாட்டேன். அதனால் அது அப்படியே இருக்குது. இதில் இட்லி வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த இட்லியும் இதில் இருக்குது. இதுலேயும் இட்லி தான் இருக்குது. இதுலேயும் இட்லி தான் இருக்குது. நல்லா ஆவி பறக்க இருக்குதா, இட்லி தான் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் சட்னி வச்சுட்டேன். தேங்காய் சட்னி தான், பொரியடலை சட்னி. நிலக்கடலை இல்லை, அதனால் பொரியடலையை போட்டு சட்னி வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் இது வத்தல் இல்லை, அந்த பழுத்த மிளகா இருக்குங்களா, அந்த வச்சு சட்னி வச்சேன். டெய்லி பச்சை மிளகாய் சட்னி தானே வைப்போம். இன்றைக்கி பழுத்த மிளகாய் சட்னியை வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு காஃபியும் கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு எண்ணெய் இதை வத்தியில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. பசங்க எண்ணெய் கிளம்புவாங்க. நான் வெண்டைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு தான் எடுத்தேன். அவங்க சரி வெண்டைக்காய் ஃப்ரைனால் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் சரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடுவோன்ட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாதம் வந்துடும். இதையும் வச்சுட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துடலாம். மறுபடியும் காலையிலக்கு இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பாடையும் கொடுத்துடலாம். சரி, பார்க்கலாம். டிஃபனையும் கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். விட்ட பிறகு பார்ப்போம். பசங்க ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சம் மிஷினில் துணி போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் துவைச்சி முடியும். மறுபடியும் அடுப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. தேங்காய் கொஞ்சம் அடித்து வச்சுட்டேன். இப்போ தான் உரிச்சிட்டு வந்தேன். அதனால் தேங்காவையும் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மறுபடியும் மீன் இதில் இருக்குது. இது பாறைக்குட்டி மீன் தான். இந்த மீன் தான் இன்னைக்கு கழுவி வைக்க போகிறேன். என்ன நல்லா இது தொளி உரிக்கணும். உரிச்சிட்டு கழுவி அதையும் வைக்கணும். அப்புறம் சாதம் இருக்குதா, மறுபடியும் அதில் இட்லி தான் இருக்குது. கவுண்டர் டாப்லாம் இப்படி தான் இருக்குது. என்ன ஒன்றும் க்ளீன் பண்ணலை. இனிமே தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். குழம்பு வச்சுட்டேன். இதாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா அழகாக மறுபடியும் முருங்கைக்காவும் போட்டேன். மறுபடியும் தக்காளி இல்லாமல் இருந்தது. அவங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா புளியெலாம் ஊற்றி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு. கறி காஞ்சிடுச்சு. நாங்கள் வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அது பிறகு மீன் பொரிச்சு வச்சுட்டேன். வெண்டைக்காய் கூட்டு வைக்கணும்னு நினச்சேன், அதை வைக்கலை. மறுபடியும் இதில் மீன் பொரிச்சு வச்சுட்டேன். அதுவும் நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிச்சு வச்சுருக்கு. இந்த பசங்களுக்கும் கொடுத்துக்கிடலாம், அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். மாதிரி சாதம்லாம் வடிச்சாச்சா. நாங்கள் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை. இனிமேல் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு டப்பா. இதில் அவ்வளோமே அப்படி அப்படியே இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா டப்பா.
குரு மாங்காய் ஊறுகாய். நார்த்தங்காய் வாங்குவாங்க. இப்போ நார்த்தங்காய் நான் வந்து நேற்று கொஞ்சம் காய்கறி கடைக்கு போனேன்னா அதெல்லாம் நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. சந்தைக்கு போனேன்னா அதனால் நார்த்தங்காவை நம்ம ஊறுகாய் வச்சுக்கலாம். இது வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, நல்லாயிருக்கும். அதனால் இது டப்பாவில் பெரிய டப்பாவில் 1 கிலோ அதெல்லாம் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்குது. மாதிரி ரேஷன் பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரேஷன் வந்து பருப்பு, எண்ணெய், தேயிலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, தேயிலை இது நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஏலக்காவும் பிரித்து போட்டுருவேன். பருப்பு நல்லா அப்படியே பெரிய பருப்பு இது. அதான் எண்ணெய் எல்லாமே உள்ளே இருக்குது. மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் பச்சரிசி இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து சீனி இருக்குது. அதுக்கு பிறகு அவ்வளோதான். இதில் வந்து அப்புறம் என்னென்னு நாங்கள் வந்து ஒரு அக்காக்கிட்ட சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வந்து எள்ளு வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோமா. அவங்க வந்து அவங்க ஊருக்கு போனாங்க. வேறு ஏதோ ஒரு ஊர், எனக்கு சரியாக தெரியலை. நான் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன், மறந்துட்டு. அந்த அக்கா வந்து ஊருக்கு போகும்போது இதில் வந்து இந்த உளுந்து இருக்குது தெரியுதா, நல்லா உருட்டு உளுந்து இதாக இருக்குது பாருங்கள். நல்லா உளுந்து இது வந்து ஒரு 2 கிலோ வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இதில் வந்து எள் இருக்குது. நம்ம எள் வந்து செம்பந்தி எள் வாங்குவோமா, இதில் வந்து எள் வந்து ரப்பர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த எள் என்னமே நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க கொஞ்சம் புடச்சி தான் தந்தாங்க. ஆனாலும் இனிமேல் இதுக்கு கல்லுலாம் இருக்கும், அதனால் அலசிக்கிட்டு தான் இதுங்கணும். எள் இது வந்து அவங்கவுங்க இந்த வீட்டில் விளையும் இல்லை, அந்த முந்தி உள்ள அந்த ஊர்காட்டில் விளையிற அந்த உளுந்தும் அந்த எள்ளும் தான். இனிமேல் இந்த எள் இடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கருப்பட்டி போட்டு இடித்து வச்சா சாலம்லாம் நல்லா சாப்பிடுவோம். சாலமுங்க அப்பா எல்லோரும் சாப்பிடுவாங்க. பெர்லினும் பெருசும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி நம்ம எள் வாங்கிடுவோன்னு அவங்க வாங்கிட்டாங்க. இது வந்து 3 கிலோ வாங்கியிருக்காங்களாம் எள். இது மாதிரி உளுந்து 2 கிலோ வாங்கியிருக்காங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா, எள் 3 கிலோ 420 ரூபா. உளுந்து வந்து 150 ரூபா, 75 ரூபா தான் உளுது. இங்கே வந்து 100 சில்லற ரூபாட்டு வரும். அதுக்கு பிறகு வந்து 1 கிலோ. மறுபடியும் எள் வந்து இங்கே ரேட்டு கூடுதல் தான். இது வந்து 3 கிலோ தான் 120 ரூபா. அப்படிங்கச்சில் ஒரு 100 சில்லற ரூபா போல் வருது. அப்படின்னா 420 ரூபாய்க்கு அதையும் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல. இதையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தக்காளி வாங்கினாங்க. நல்லா அது கூட மல்லி இலை இருந்துச்சு. இதை தூக்கணும், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு அக்கா ஃபோன் பேசினாங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்ல, நம்ம அந்த பிரச்சனைகளை ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு நம்ம பேசும்போது மனசுக்கு ஒரு அவங்களும் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ அவங்க எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீ ஆண்டவரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்க, நல்லா ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி தான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆண்டவர் மட்டும்தான் துணை அப்படின்ட்டு. அதனால் ஆண்டவரை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிடுவேன். ஏசப்பா என் கூடயே எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, பிரச்சனைகள் நிறைய நம்மளுக்குள்ளே இருக்குது. இந்த வண்டிகள்லாம் ஒன்றுமே ஓட்டமே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ ஒரு 6 மாதமாக வண்டிகளுக்கு ஓட்டமே இல்லை. எல்லா வண்டியுமே அப்படியே வீட்டு முன்னாடியே தான் நிற்கிது. அதனால் வண்டிகளுக்கு ஓட்டம் இல்லை. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அன்றைக்கி ரொம்ப கவலைப்படாத, வருத்தப்படாத அப்படின்லாம் அவங்க சொல்லி பேசிக்கிட்டு அப்புறம் ஃபோன் வச்சாங்க. சரின்னு சொல்லி நினச்சாச்சு. எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் பிரச்சனைகள். ஆனால் நம்மளை வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரவே செய்யாது. இது வெளியில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள், அது ஓடிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். அது வந்து அதை ஆண்டவர் தருவாருன்னு, அதுக்கு ஒரு விடுதலை தருவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இப்படி இருக்குது. நம்ம வீட்டில் கோழிகள் நினைக்க எல்லாருமே அரிசிக்காக ரெடியாக இருக்காங்க. முதல்ல ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சோண்டு அள்ளி போட்டேன், அவங்க சாப்பிட்டாச்சு. அரிசி இந்த தடவை நல்ல அரிசியை நம்ம பார்ப்போம். கட்டில் இப்போ இங்கே தான் தூக்கி போட்டிருக்கேன். அதனால் இதில் இருக்குது. நான் வந்து பெட்ஷீட் எல்லாமே துவைக்கிறதுக்கு போட்டேன். அதனால் இந்த பெட்ஷீட்டை தூக்கி இதில் போட்டேன். ஏன்னா யாரும் வந்த ஹாலில் அது இது இல்லாமல் இருக்குங்க, அதுக்காக. அரிசி வந்து இந்த இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது அரிசி. ஆனால் 1-2 அரிசி அந்த பிளாஸ்டிக் அரிசி மாதிரி இருக்குல்ல, பிளாஸ்டிக்கில் அது ஏதோ ஒரு சத்து அரிசி தான் அப்படிங்கல, அந்த அரிசியும் கிடக்கு. மாதிரி அரிசி பரவாயில்லாமல் இருக்குது. இந்த சரின்ட்டு அதையும் வாங்கியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் கோதுமையும் வாங்கிட்டு வந்தாங்க. கோதுமை வாங்கினா கொஞ்சம் தூசியும் கொஞ்சம் இதாகமாக இருக்குது. இதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்படி தான் இங்கே இருக்குது. நம்ம வந்து மாதிரி இருக்கிற அன்னைக்கு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து நான் வீடியோ எடுக்கலல்ல. இது வந்து வாத்து முட்டை.
முட்டை ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக இருக்கும். என்னடா பைபிள் எங்கே இருக்குதுன்னு நினைப்பீங்க. நான் வந்து இதில் வந்து காலையிலே ப்ரேயர் பண்ணுவேன்னா அதுக்காக பைபிள் அதில் இருக்குது. இதில் வந்து இந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, எதுக்கு எப்படி ஒவ்வொன்றும் தள்ளி வச்சுருக்கேன்னா முட்டை ஒவ்வொன்றும் பெரிய முட்டையாக இருக்கா, அதனால் முட்டையை வந்து நம்ம சேர்த்து வச்சா நிற்காது, ஒன்றோட ஒன்று வைக்கும்போது நிற்காது. அதனால் ஒவ்வொன்றும் அங்கேருந்து கேப் விட்டு அதை வச்சுருக்கேன். அப்படி தான் இருக்குது. இனிமேல் நம்ம அவங்க வெளியில் போயிருக்காங்க, வரட்டும். அதுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் டீலாம் போடலாம், போட்டு குடிக்கலாம், பார்க்கலாம். மதியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு இட்லி வந்து அரைச்சி வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது. டீலாம் போட்டு காஃபியெல்லாம் போட்டு குடித்தாச்சு. அந்த பாத்திரங்கள் எல்லாமே கிடக்கு. அவங்க சாப்பிட்டாங்களோ அந்த பிளேட் எல்லாமே இருக்குது. இனிமேல் வந்து கொஞ்சோண்டு அரிசி வந்து நினைய வச்சு வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஆப்பத்துக்கு. இனிமேல் நம்ம மிக்சிலே நான் அடிச்சிருவேன்னா, அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா ஊறட்டணும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். அதனால் மறுபடியும் சாதம் வந்து இதில் இருக்குது. எங்களுக்கு சாதம் போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சோண்டு அதில் இருக்குது. அதனால் பழைய சாதத்தை நம்ம வச்சுக்கலாம். மறுபடி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவணும். இன்னும் கழுவலை. இனிமேல் தான் அவ்வளோத்தையுமே கழுவி எடுக்கணும். இந்த சைடில் வந்து பெர்லின்ட்ட கொஞ்சம் லிக்யூட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்து அந்த அதையும் வாங்கிட்டு வந்தால் அதான் இருக்குது. சோப்பும் இருக்குது. அப்புறம் மாங்காய் வந்து இது அங்கே மரத்தில் உள்ளது. அந்த மாங்காவை என் தம்பி வந்தானே அந்தால பறித்து எல்லோரும் வெட்டி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து பரிசி வந்து சாப்பிட்றதுக்கு தினிட்டா. ஏன்னா அரிசி இதெல்லாம் ஒன்றுமே என்ன எடுத்து வைக்கலை. அரிசியில் சீனி பருப்பு எல்லாமே என்ன தட்டி வைக்கலை. அதையும் வைக்கணும். மறுபடியும் எங்கள் செடியில் பூ பூத்துருந்து எவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஃப்ரிட்ஜை தர மாட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடு. மேலே ஒரு டப்பா இருக்குல்ல அது மெதுவாக கீழேயுமே 2 இதுலேயுமே பூ தான் இருக்குது. கீழே ஒரு டப்பா தான் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் டப்பா. இதில் 2லேயுமே பூ தான் இருக்குது. நான் வந்து ஒரு துண்டு போல் நான் வச்சேன். ஒரு துண்டுனா கொஞ்சம் நிறையாவே நான் வச்சேன். அது போக எக்ஸ்ட்ரா பூ வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து பூ நல்லா பூக்குது. இதாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து இந்த டப்பாக்குள்ளே வச்ச பிறகு இந்த தெரியுதா, இதில் இதாக இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. இப்படி நம்ம 2 மடிப்பாக இப்படி வச்சா ஒரு நாள் பூ தான் இது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்கா. இதில் வந்து இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க மாட்டேன், வெளியில் தான் வைப்பேன். இங்கே ஒரு எலி என்னென்னையோ இருக்குது. அந்த எலி என்ன செய்யுதுன்னா கடித்து தும்ப ஆக்கிறது. சரி வெளியில் வச்சா நம்ம இப்போ உடனே வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தா இது விரியாமல் இப்படியே இருக்கும். அங்கேயும் 2 டப்பாவில் அப்படி தான் இருக்குது. அதனால் இருக்கட்டும்னு வச்சாச்சு. நம்ம வைக்கும்போது வச்சுக்கலாம், இல்லைன்னா சர்ச்சுக்கு போனால் வச்சுக்கலாம். இன்றைக்கி பின்ன நாள் வேறு ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் என்ன சர்ச்சுக்கு போவோம். அதனால் அப்படி வச்சுக்கலாம். வெண்டைக்காவை நான் வந்து இது ஏன் உள்ளே வைக்கலான்னா நல்லா கழுவி வச்சுருந்தேன். அது உள்ளே நம்ம தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த அழுவி போன மாதிரி ஆயிரும். அதனால் ஒரேடியாக இருக்கட்டும்னு வச்சாச்சு. இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி வைக்கணும். நம்ம அப்படியே பெட்ரூமுக்குள்ளே வரலாம். ஆனால் எதுக்காக இப்போ நினச்சேன்னா, பெட்ரூமில் துணி வந்து நிறைய துணி இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த துணி அவ்வளோத்தையும் என்ன செய்யணுன்னா இனிமேல் வந்து மடித்து வைக்கணும். இப்போ தான் ஒவ்வொன்றையாக மடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க இடத்துல வைக்கணும். எனக்கு சேரீ எல்லாமே இருக்குது. என்ன அதையும் நம்ம மடித்து வைக்கணும். கொஞ்சம் துணி மடித்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சேன். எனக்கு கொஞ்சம் துணி மடிக்காமல் இருக்குது. மறுபடி மாவு வந்து வறுத்து வச்சுட்டேன். அது வந்து நேற்றே வறுத்து வச்சது தான். இனிமேல் இதை நான் வந்து அரைச்சி வைக்கணும். இது வந்து இடியாப்பத்துக்கு இந்த மாவு வறுத்தேன். இதில் வந்து ஒரு 2-3 கிலோட்டே இருக்கும்னு நினைக்கேன், தெரியலை. நான் வந்து அளவு பார்த்து போடலை, சும்மா குத்து மதிப்பாக கொஞ்சம் அரிசியை நனைய வச்சேன். கொஞ்சோண்டு இதை இடியாப்பத்துக்கு வச்சேன். இடியாப்பத்துக்கு நல்லா வறுத்துட்டேன். நல்லா வீட்டில் தான் இடித்து வறுத்துட்டேன். அதுக்கு பிறகு இது வந்து புட்டுக்கு வறுத்தேன். இது கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப பட்டு போல் இருக்கும். ஆனால் 2யுமே அரித்து தான் நான் எடுப்பேன். அதுக்கு பிறகு அப்போ தான் இடியாப்பமும் சூப்பராக இருக்கும். புட்டு வந்து நல்லா அழகாக ரொம்ப வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் இதில் என்ன இருக்குன்னா நார்த்தங்காய் இருக்குது. இன்றைக்கி வந்து தீயல் வச்சிடணுன்னு தான் நினச்சேன், முடியலை. நைட்டில் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் வெட்டி வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு 6-7 கணம் இருக்குது. நார்த்தங்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருந்தா கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாமா, அதுக்காக தான். அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் டேபிளை இதில் தூக்கி கொண்டு வச்சுருக்கு. என்ன அது இதில் தான் இருக்குது. இதில் இருக்குது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். இது எதுக்குன்னா அவங்களுக்கு நோட்டு எல்லாமே வச்சுக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு தண்ணி என்னதாவது வச்சுக்கலாம், அந்த மருந்து டப்பா அதெல்லாம் வச்சுக்கலாம்ல. அதனால தாங்க செல்ஃப் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா. அதனால தான் நாங்கள் இந்த மேலே வச்சுருக்கோங்க பாருங்கள். பசங்களுக்கு அதில் பேர்த்தம்பழம் இருக்குது. அதனால் ஏன்னா
பெர்சிக்கும் பெர்லினுக்கும் ஹெல்த் இல்லை அப்படின்னனால அதில் பேரத்தம்பழம் வாங்கி வச்சுருக்கு. அது அங்கே பெட்ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க எடுத்து அப்போ தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. பார்ப்போமா என்னென்னா பெட்டு ஒன்றுமே விரிக்கலை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது நல்ல பேரத்தம்பழம், நல்லா மெதுவாக இருக்கும். அந்த பேரத்தம்பழம் இனிப்பு நல்லாயிருக்கும். இது ஒரு வகையாக. அடுத்து மேலே இதில் என்னென்ன இருக்குது பாருங்க. இதுலேயும் வாங்கிட்டு வந்தோம், ஒரு கிலோ வாங்கிட்டு, இது 1/2 கிலோ தான் வாங்கினேன். இது ரேட் கூடுதல், அது கொஞ்சம் குறைவு. கொஞ்சம்னா ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இதாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேரத்தம்பழத்தில் வந்து இனிப்பே இருக்காது. இது கொஞ்சம், ஆனால் இது நல்லா மெதுவாக இருக்கும், ஆனால் ரொம்ப இனிப்பே இருக்காது. நல்லா இது ஃபஸ்ட் குவாலிட்டிமாங்கள்ல, அங்கே வெளிநாட்டிலேருந்து வரல அந்த பழம் இது. இது வந்து கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். அதனால் இது பசங்களுக்கு டெய்லி ஒரு 2 கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா இடையில முந்தி கொடுத்துருந்து அப்புறம் அப்படியே கொடுக்கல. அவங்களுக்கு ஒரே டெய்லி கால் வலிக்கும் பாவா மறுபடியும் அப்படியே சொல்லுவாங்க. அதனால் சரி கை கால் வலி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களா, வேறு ஒன்றும் அனாவசியமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை தூக்கி இப்படி மேலே வச்சிடுறது தான். அதெல்லாம் இருக்குது. இனிமேல் பசங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அதை தூக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதில் மணி பார்த்தோன்னா 8 ஆகுது. இனிமேல் தான் நான் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதுதான் வேணும், பாத்திரத்தெல்லாம் கழுவணும், இன்னும் வீட்டை தூக்கணும், அந்த மாவு அரைக்கணும். வேலை நிறைய இருக்குது. சரி நம்ம பார்க்கலாம். மாவு வந்து வறுத்து வச்சுருந்தேன்னு சொன்னலாம். மாவை வந்து நான் வந்து அதை அரிச்சிலாம் வைக்கணும் அப்படின்னே அதெல்லாம் அரித்து எடுத்து வச்சுட்டேன். அந்த பாத்திரத்தையும் அந்த வைக்க வேண்டிய இடத்துல அதையும் வச்சாச்சு. இல்லை நார்த்தங்காய் மட்டும் இருக்குது. என்ன நார்த்தங்காவை நாளைக்கு என்ன வெட்டிடலாம். இன்றைக்கி டைம் இல்லை, நேரம் ஆகிடுச்சி. துணிலாம் நிறைய கிடந்தது, அதை மடித்து வேறு வச்சேன்னா அதனால நேரம் ஆகிடுச்சி. இப்போ எல்லாருமே தூக்கத்துக்கு ஆயத்தமாகியாச்சு. எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிச்சனில் பார்க்கலாம். கிச்சனில் என்ன வேலைகள்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துருவோம். சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு காலையிலே சமையல் பண்ணணும் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பழைய குழம்பு வந்து இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுக்கு நல்லா ஃபீவர் கணக்காக இருந்தது. அது நேற்றே ஃபீவர் தான். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கஷாயம் தான் இருக்குது. என்னதுன்னா ஒரு கஷாயம் போட்டு ஆவி பிடிப்பேன். அந்த கஷாயம் தான் இதில் இருக்குது. காஃபி இல்லை, ஆவி பிடிச்சி இப்போ வந்து அவங்க தூங்குறாங்க. அதான் அவங்கள போட்டு என்ன நம்ம இதுங்க வேண்டாம், எழுப்ப வேண்டாம், அவங்க தூங்கட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் டைனிங் டேபிள்லையும் இருந்த பொருட்கள், அதாவது பருப்பு, சீனி, மறுபடியும் கொஞ்சம் அரிசி எல்லாமே இருந்து அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல அதையும் வச்சாச்சு. அப்படி தான் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். சிங்க் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து விட்டாச்சு. மாவு வந்து ஆட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால அதனால் மாவையும் ஆட்டி வச்சுட்டேன். நைட் ஃபுல்லுமே வேலை இதுதான் நடந்துகிட்டு இருந்து. ஏன்னா மருந்து பானையெல்லாம் பூசி எடுத்து வச்சேன். இப்படி தான் வேலை நடந்தது. இன்னும் பருப்பெல்லாம் தட்டி இந்த இதுக்குள்ளே பருப்பு வச்சு வச்சுட்டேன். இதுக்குள்ளே பருப்பு இருக்குது. இதாக இருக்கா தெரியுதா, இதில் பருப்பு தட்டி வச்சுட்டேன். அடுத்து வந்து இதில் வந்து இடியாப்ப மாவு இருக்குது. இதாக இருக்கா, இதில் இடியாப்ப மாவு இருக்குது. அப்புறம் இதில் வந்து புட்டு மாவு இருக்குது. இந்த 2 மாவும் அதையும் வச்சாச்சு. அதுக்கு பிறகு இது இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நாளைக்கு ஏதாவது சமையல் செய்யணும். நான் என்ன செய்யலான்னு தெரியலாம், யோசிக்கலை. நாளைக்கு உள்ள வேலையை நாளைக்கு பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்குள்ள வேலைகள் எல்லாருமே முடிச்சுட்டு இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.